ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி. இனி உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நடைபெறப் போகிறது. இனி ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கப் போகிறது. அவற்றையெல்லாம் வரவேற்க தயாராக இரு. நீ முன்பை விட இப்பொழுதெல்லாம் நிறைய நல்ல நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறாய். அதற்கான பலனை இப்பொழுதே உனக்கு கொடுக்கவும் தயாராகிவிட்டது வாழ்வு. உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரை கடந்து வந்த கஷ்டங்களை மறந்து இப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாய். நீ அப்படி இருப்பதை தான் நானும் விரும்புகிறேன். நான் சொல்லும் அனைத்தையும் நீ முழு நம்பிக்கையோடு செய்தால் அதற்கான பலன்களை நீ சீக்கிரமே பெற்றுக்கொள்வாய். உன்னுடைய மனதில் உள்ள ஏக்கங்களை நான் கட்டாயமாக நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். நீ என்றும் கலங்காமல் இரு, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய வாழ்வில் இதுவரை என்ன நடந்தது என்பதை நீ எப்படி எடுத்துக்கொண்டு கடந்து வந்தாய் என்பது மிக மிக முக்கியம். உண்மை நல்லவர்களை அடையாளம் காட்டும், பொய் நல்லவர்களைப் போல இருப்பவர்களை அடையாளம் காட்டும். அதை உணர்ந்து ஒவ்வொருவரிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த உலகில் பக்தியினை உணர்ந்து பக்தியினை ஆள பிறந்தவன்தான் மனிதன். அதை ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால் இங்கு ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும், சிறப்பாகவே இருக்கும். பக்தியினை நீ கவனிக்க துவங்கினால் அனைத்து தெய்வ சக்தியும் உன்னை கவனிக்க துவங்கிவிடும் என்பதுதான் உண்மை, மிகப்பெரிய உண்மை. அதை அப்படியே பின்பற்றி வாழ்க்கையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு எப்பொழுதும் உண்டு என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நம்பிக்கை என்னும் ஆயுதம் உன்னிடத்தில் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன்னை நெருங்கவே நெருங்காது. உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் என்ன குறை சொன்னாலும் அவர்களுக்காக உன் நேரத்தை வீணடித்து விடாதே. உன்னுடைய பக்தியினை என் மீது செலுத்தி உன் வாழ்வினை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய். அப்போது நீ மேலும் மேலும் வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இருப்பது உறுதி. வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் உன்னை சோகங்கள்தான் சூழ்ந்து கொள்ளும். அதை கடந்து இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக மாறும். உன்னுடைய நல்ல மனம் போல் உனக்காக ஒவ்வொரு நாளையும் நல்லதாகவே அமைத்து தர இந்த பிரபஞ்சமே உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. விழிகளை திறந்து பார், ஒளி கிடைக்கும். அதுபோல பக்தியின் மூலம் உனக்கு தேவையானதை தேடிப்பார். நீ தேடும் அனைத்தும் கட்டாயம் உனக்கு கிடைத்தே தீரும். பக்தி என்பது ஒரு அழகான பொக்கிஷம். அது பலரிடம் கிடைத்தாலும் ஒரு சிலர் மட்டுமே அதை அவர்களிடத்தில் தக்க வைத்து கொள்கிறார்கள். உன்னுடைய வாழ்வில் மற்றவர்கள் கூறும் வார்த்தைகளை விட உன்னுடைய அனுபவமே ஒரு உண்மையான வழிகாட்டி. உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய அனுபவமே உனக்கான சிறந்த வாழ்க்கை பாடம். அதை கவனித்து நல்லவைகளை உன் வாழ்வில் கடைப்பிடித்து வாழ பழகு. உன்னுடைய வாழ்வில் எதுவும் சுலபமில்லைதான், ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உனக்குள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே.